Hi traders, welcome to Mr. Small Trader Community. ஸோ நம்மளோட செட்டப் இன்னைக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அந்த நேற்று ஷேர் பண்ண ப்ரீ மார்க்கெட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு 2 என்ட்ரி பர்ஃபெக்டான 2 என்ட்ரி இன்னைக்கு எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வியூ பண்ணுறவங்க வியூ பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று நம்ம எடுத்துக்கிட்ட லெவல்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25,950 அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ்னா 25,750. இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா புல்லிஷ் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், அண்ட் டவுன் சைட் பிரேக் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா பியரிஷ் எக்ஸ்பெக்டேஷன். இன்பிட்வீன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்மளோட அந்த வீடியோவில் கிளியராக கொடுத்துருந்தது. சேம் நாளைக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் புல்லிஷ் சைடு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் மார்க்கெட் இன்சைட் ரேஞ்சஸ்னா சேம் இதே ரேஞ்ச், அண்ட் அப்சைட் பிரேக் அவுட்னா புல்லிஷ், டவுன் சைட் பிரேக் அவுட்னா பியரிஷ். ஸோ நம்மளோட லெவல் இதுதான். ஏன்னா மார்க்கெட் ஓவராலாக டவுன் ட்ரெண்டு அண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் இங்கே இருக்குது. இதுதான் நம்மளோட நாளைக்கு வியூ. சேம் அஸ் வெல் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட லெவல்ஸ். ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்கே புல்லிஷ் நம்மளோட என்ட்ரி, அண்ட் எக்ஸிட் இங்கே, அண்ட் பியரிஷ் என்ட்ரி எக்ஸாக்டாக இங்கே, அண்ட் ஃபுல் பியரிஷ் என்ட்ரியும் கேப்சர் பண்ணியாச்சு. இதுதான் இன்னைக்கு நம்மளோட 2 என்ட்ரிஸ். அண்டு நாளைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஒரு பாசிட்டிவ் ட்ராக். சேம் அஸ் வெல் இங்கே மார்க்கெட்டை பியரிஷ் ஓப்பனிங் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே ஓப்பன்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் என்ட்ரி எக்ஸெப்ட் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே நம்ம ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேம் பேங்க் எக்ஸ்லேயும் அதே தான். நமக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அப்சைட், இல்லைன்னா பியரிஷ். ஸோ கிஃப்ட் நிஃப்டியில் இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் சைட் தான், அப்சைட் தான் மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. நம்மளோட வியூ கிஃப்ட் நிஃப்டியில் இதுதான். நாளைக்கு நிஃப்டி மீடியா சப்போர்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்டு நிஃப்டி மெட்டல் நமக்கு ஒரு கேப் இருக்குது. ஒரு மார்க்கெட்டு கேப் இருக்குது. நிஃப்டி ஐடி நாளைக்கு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் மூவ். அண்டு ட்ரெண்ட் வைஸ் ஏன்னா இது நெகட்டிவ்ல இப்போ வரைக்கும் பியரிஷ் தான் நமக்கு மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி ஐடி ஒரு பெரிய சப்போர்ட் இல்லை. மார்க்கெட் நாளைக்கு சப்போர்ட் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு பாசிட்டிவ், அதர்வைஸ் டவுன் ட்ரெண்ட் வந்து இங்கே நமக்கு பாசிட்டிவ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபுல் வால்யூம் அதிகமாக இருக்கிற இடம். தென் நிஃப்டி எனர்ஜி ஒரு சப்போர்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் வைஸ் நெகட்டிவ் தான். நிஃப்டி ஆட்டோ நமக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் மார்க்கெட்டு அப்சைட் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லெவலை மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் வைஸ் நெகட்டிவ், பட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் நமக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு கரெக்ஷன் மூவ் கொடுத்துருக்கு. ஓவரால் ட்ரெண்ட் வைஸ் இது நெகட்டிவ் தான். பட் இப்போ ஒரு கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் அப்சைட் மூவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெல்த் கேர்லேயும் நம்ம ஒரு
பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு இந்த ரேஞ்ச் அடிச்சுலாம் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ செக்டர் வைஸ் நாளைக்கு வியூ பார்க்கலாம். ஓகேல ஒரு சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நிஃப்டி ரியாலிட்டி சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிஃப்டி கன்சம்ஷனும் ஒரு பாசிட்டிவ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபின்சர்வ் பேங்க்லேயே ஒரு கேப் இருக்கு, பட் ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட்டு இப்போதைக்கு ஷோ பண்ண வரைக்கும் ஒரு புல்லிஷ் மூவ் தான் ஷோ பண்ணிச்சு. பட் நாளைக்கு மார்க்கெட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு புல்லிஷ் மூவ் இந்த இடத்த கிராஸ் பண்ணால் தான் புல்லிஷ் மூவ். அது வரைக்கும் மார்க்கெட் இங்கே ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன். அதர்வைஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி டவுன் சைடு ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு பியரிஷ் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் இது ஃபுல் சைடு இது ரேஞ்சு தான். இது வந்துட்டு இங்கே ஓப்பன் ஆனாலும் ஒரு புல்லிஷ் இதை பிரேக் பண்ணால் தான் ஒரு அப்சைடு பாசிபிலிட்டிஸ் ரேஞ்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் வைஸ் இது இப்போ வரைக்கும் நெகட்டிவ்ல தான் இருக்குது, நெகட்டிவ்ல ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அண்டு இந்த இடத்துல ஓவரால் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட். ஸோ நாளைக்கு நான் மார்க்கெட்டை எங்கே ஓப்பன் ஆகுது அண்ட் நமக்கு நம்மளோட செட்டப் நாளைக்கு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் என்னன்றத நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.